தலைவர் ஒரு மேன்ஷன் வச்சு நடத்திட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு தகவல் வருது. அவருடைய நெருங்கிய நண்பரான சத்யராஜா ஆ யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு அவருக்கு ஒரு தகவல் கிடைக்குது. இந்த கொலையை யார் பண்ணியிருப்பா அப்படின்னு கண்டுபிடிக்க தலைவர் புறப்படுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு தான் இந்த படத்துடைய கதை. கிராமத்தெல்லாம் சொல்லுவாங்க, இந்த கழி வாங்க காசு இல்லாத ஏதோ ஒரு பையன் தான் கருவாட்டை கண்டுபிடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு. அப்படி இந்த கதை எழுத துப்பு இல்லாத பையன் தான் இந்த கதையை எழுதிருக்கணும். படத்துல ஒரு 5-6 கேரக்டர் வருது இல்ல, அதுல எந்த ஒரு கேரக்டராவது மனசில் நிற்கிதா? தலைவர் கேரக்டர் உள்பட போச்சு. வில்லனெல்லாம் அடிச்சு தம்சம் பண்ணி முடிச்சு விட்டாரு தலைவர். அப்புறமா அமெரிக்கன் கேரக்டரை கொண்டு வராங்க படத்துக்குள்ள. அவர் இந்த நாயெல்லாம் கூட்டுக்கிட்டு வாக்கிங் வரும்போது குறுக்க போது படம் எடுத்த மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. அந்த கேரக்டர் எதுக்கு படத்துக்குள்ள வந்துச்சுன்னே தெரியல. வந்துட்டு அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தா, இந்த பீடியோடைய சுவையை பத்தி பேசிட்டு இருக்காரு. பீடியோ விளம்பரத்தில் நடிக்க ரொம்ப நடிச்சுக்கிட்டு இருக்காரு. லோகேஷ் வர வேலையே கிடையாது, இவங்க கல்யா கடத்தத்தோட வேற எதுவும் தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க இருக்காங்க. இந்த படத்துல வித்தியாசமா வாட்சி கடத்துறாரு அப்படின்னு ஒரு கதையை சொல்றாங்க. தலைவர் சாதாரண கூலி. அவர் எப்படி அவ்வளோ பெரிய கடனை நெட்டி அதை மேன்ஷன் வாடகைக்கு விட்டு சலுகை விலையில வாடகைக்கு விட்டுக்கிட்டு அப்படின்றாரு. அந்த மேன்ஷனுக்குள்ள ஒரு 18 பேர் இருந்துக்கிட்டு வெளியவே வர மாட்டேங்கிறான். நீ விசில் அடிச்சாதான் வெளியே வருவேன்ட்டு செகண்ட் ஹாஃப்ல படம் முடியறது கொஞ்சம் முன்னால தான் வெளியே வர்றாங்க. பல வருஷமா உள்ளே இருக்காங்க. தலைவருக்கு ஒரு யோகம் இருக்குது. அவர் எந்த படம் நடிச்சு வெளியே வந்தாலும் அந்த படத்தை காட்டு மூக்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அவருடைய அடுத்த படம் வரும்போது இதுக்கு அது எவ்வளோ தேவலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கூட பாருங்க, ஜெயிலர் நல்ல படம் ஆயிடுச்சு. படத்தை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இது ஒரு காட்டு மொக்க அப்படிங்கிறது ஊரெல்லாம் பரவிச்சு. நீங்க ஒரு காட்டு மொக்க படம் தான் பார்க்க போறோம் அப்படிங்கிறத மைண்ட் செட் பண்ணி